இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் சொல்றேன், அதிகமா கோபமா இருப்பது பெண்கள் தான். பெற்றோர்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க. தினம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, தினம் பெண்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, தினம் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களை பத்தி உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், எங்க போனாலும் மருத்துவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் எல்லாம் உங்களுக்கு கோபத்தில் இருக்குது. இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஏதோ களத்தில் இருக்கிறாங்க, இல்ல களத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றாங்க. ஒரு இல்யூஷன் தான் திமுக இன்னைக்கு, ஒரு இல்யூஷன், அவ்வளவுதான். அதுக்கு காரணம் என்னன்னா சில ஊடக நண்பர்கள், அவ்வளவுதான். இப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள பத்தி. இன்னும் கொஞ்ச நாள் ஊடகமும் அவங்க வேலையை காமிச்சிட போகுது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் நடந்தது. அதில் 12 முதலமைச்சர்கள் தேர்வானார்கள். நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள், அண்ணா அவர்கள் போன்ற முதலமைச்சர்கள் எல்லாம் 12 பேர் தேர்வு பண்ணாங்க. இந்த 12 முதலமைச்சர்கள் மிக மோசமான முதலமைச்சர் என்று பெயர் எடுத்தது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன நடக்குதுன்னே தெரியாத முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 4 அதிகாரிகள், 5 வியாபாரிகள். வியாபாரிகள் யார நான் சொல்றேன்? அமைச்சர்கள் என்ற போர்வையில வியாபாரிகள். இந்த வஜ்ரவேலு, எத்திராஜ் வஜ்ரவேலு யார்? அவரு அமைச்சரா? அவர் வியாபாரி. இன்னும் 2 மாசம் தான், 1 2 3 4 5 என்ன போறார், எல்லாம் இருக்குது. இவரு நம்ம பகுதியில் வந்து நம்மளை பத்தி பேசி, நம்மளை இழிவா பேசி, இவருக்கு 47 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க, பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஏவாவேலுக்கு 47 தொகுதி எங்க? தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை, இந்த கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்காங்க? காசு கொடுக்குறது. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ கிராம அளவில் காசு வச்சுட்டாங்க. திமுகவில் கிராம அளவில் காசு 2 மாதம் முன்னாடி வச்சுட்டாங்க, உள்ள போய் வச்சுட்டாங்க. தேர்தல் வந்ததுன்னா அந்த காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மெதப்புல இருக்கிறானுங்க. ஒரு பொழுதும் ஆக போறது கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம், கடந்த காலத்தில் எவ்வளவு நம்ம பார்த்தோம், வரலாற்றை பார்த்தோம். இன்னைக்கு அதே போன்ற அமைச்சர்கள் தான் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். சமீபத்தில் என்னுடைய அறிக்கை நான் வெளியிட்டேன். ராயபுரத்திலிருந்து திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் பறக்கும் சாலை 14 கிலோமீட்டர். அதுல 700 கோடி ஊழல் நடந்திருக்கு. 700 கோடி யாருன்னா ஏவாவேலு. அது என்னயா? ஒரே ஒரு கம்பெனி, ஆந்திரா கம்பெனி, ஒரு கம்பெனி தான் இருக்காங்க உலகத்தில், வேற எந்த கம்பெனியும் கிடையாதா? இன்னொரு கம்பெனி 700 கோடி குறைவா டெண்டர் போட்டாங்க. ஆனா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, எலிஜிபிலிட்டி இல்லை. ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு, ஏகப்பட்ட ஊழல் ஒவ்வொரு துறையிலும். நகராட்சி துறையில பார்த்துருப்பீங்க, 888 கோடி ஊழல். அதிகாரத்துடன் ஆதாரத்துடன் இந்த அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்கிற அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தி நடவடிக்கை எடுப்பாங்களா? போறது கிடையாது. 366 கோடி பணியிட மாற்றம், டிரான்ஸ்பர். ஒரு மாதத்துல ஒரே மாதம் டிரான்ஸ்பருக்கு 366 கோடி. 1020 கோடி போஸ்டிங் ஊழல். மணல் 4700 கோடி மணல் கொள்ள. டாஸ்மார்க் கொள்ள பார்த்தீங்கன்னா 1,82,000 கோடி. டாஸ்மார்க் 5 ஆண்டு காலம் வரி ஏய்ப்புல இருந்து எல்லாம். அந்த பாட்டில் இருக்குல்ல, 5000 கோடி பாட்டில், 5 ரூபா 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி. இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவ்வளோ ஊழல் எல்லாம் வச்சிருக்கிறோம், நடக்குது, வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். வெளியில வரும்.